ஒரு ஊரில் கிட்டு என்ற பெயருடைய ஒரு சிறிய நாட்டு நாய்க்குட்டி இருந்தது. அது அப்பாவித்தனமாக இருந்தாலும் மிகவும் சுட்டித்தனம் வாய்ந்தது. பொருட்களை தட்டிவிடுவது, செருப்புகளை கடித்து குதறுவது, காரணமே இல்லாமல் சத்தமாக குறைப்பது ஆகியவை அதன் முக்கிய பொழுதுபோக்குகளாக இருந்தன. அக்கம்பக்கத்தினர் அதை பார்க்கும்போதெல்லாம் விரக்தியில் தலையில் கை வைத்துக் கொள்வார்கள். இப்படி இருக்கையில் ஒரு நாள் கிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பணக்காரரின் பெரிய வீட்டிற்கு விளையாடச் சென்றது. அந்த பெரிய வீட்டின் உரிமையாளரிடம் ஒரு சிறிய பக் நாய்க்குட்டி இருந்தது. கிட்டு அந்த பக் நாயுடன் விளையாடத்தான் சென்றது. அரண்மனை போன்ற அந்த வீட்டில் பல விலையுயர்ந்த பொம்மைகள் இருந்தன. கிட்டு அந்த வீட்டிற்குள் நுழைந்து பக் நாயுடன் விளையாடத் தொடங்கியது. இருவரும் சேர்ந்து பெரும் கூச்சல் போட்டனர். விளையாடிக் கொண்டிருக்கையில் கிட்டு உற்சாகத்தில் அங்கிருந்த ஒரு அழகான பொம்மையை கடித்து இழுத்தது. பக் நாயும் அதை பிடித்து இழுத்தது. முடிவில் அந்த விலையுயர்ந்த பொம்மை உடைந்துவிட்டது. இதைக் கண்ட அந்த வீட்டின் உரிமையாளருக்கு கடும் கோபம் வந்தது. கிட்டு ஒரு சிறிய நாய்க்குட்டி என்பதை மறந்து அவர் அதன் மீது மிகவும் கடுமையாக கோபப்பட்டார். அவர் ஆவேசமாக கத்தினார், "மற்றவர்களின் பொருட்களை நாசமாக்கும் நாய்க்குட்டிகளுக்கு இந்த வீட்டில் இடமில்லை. இங்கிருந்து வெளியே போ. இனி ஒருபோதும் இங்கு வரக்கூடாது." உரிமையாளர் கோபப்படுவதைக் கண்ட பக் நாய் பயந்து ஓடி ஒளிந்து கொண்டது. கிட்டவும் பயந்து நடுங்கிப் போனது. சோகமும் அவமானமும் அடைந்த அது வாளைச் சுருட்டிக் கொண்டு அழுது கொண்டே அந்த பெரிய வீட்டிலிருந்து வெளியேறியது. வீட்டிற்கு வந்த கிட்டு அன்று மிகவும் அமைதியாக இருந்தது. தனது சுட்டித்தனங்கள் மற்றவர்களை வருத்தமடைய செய்கிறது என்பதை அது அப்போதுதான் உணர்ந்தது. அது தன் அம்மாவிடம் கேட்டது, "அம்மா, அந்த மாமா என் மீது ஏன் அவ்வளவு கோபப்பட்டார்?" தாய் நாய் அதனை நக்கிச் செல்லமாக கோதிக் கொடுத்து அன்பாக கூறியது, "மகனே, நமது குறும்புத்தனம் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நம்மை நேசிப்பவர்கள் மற்றும் மதிப்பவர்களிடம் மட்டுமே நாம் செல்ல வேண்டும். நாமும் மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்." அந்த நாளுக்கு பிறகு கிட்டுவிடம் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது தனது சுட்டித்தனங்கள் அனைத்தையும் நிறுத்தியது. பொருட்களை கடித்து குதறும் பழக்கத்தை கைவிட்டு மரியாதையாக நடந்து கொள்ள கற்றுக்கொண்டது. காரணமில்லாமல் குறைப்பதற்கு பதிலாக மெதுவாக வாலாட்டியது. கிட்டுவின் இந்த மாற்றத்தைக் கண்ட அனைவரும் அதனை நேசிக்கவும் அதற்கு தின்பண்டங்கள் கொடுக்கவும் தொடங்கினர். அது இப்போது அனைவருக்கும் பிடித்தமான மரியாதையான ஒரு புத்திசாலி நாய்க்குட்டியாக வளர்ந்துவிட்டது. நீதி: நமது நடத்தை மற்றவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஒழுக்கமும் பணிவுமே நம்மை அனைவருக்கும் பிடித்தமானவர்களாக மாற்றுகிறது.